ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து குருநாகலில் இருக்கிற ஃப்ளாஷ் லைன் கார்கோ. ஃப்ளாஷ் லைன் கார்கோ இது வந்து குருநாகலில் கண்டி ரோட்டில் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நாங்கள் நேற்றுல இருந்து 2 நாள் ஃபுல்லாக இங்கே தங்கியிருக்கோம். அப்போ எங்கள் ஜாமா வந்துருச்சுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஜாமா வரல. சரியா? ஜாமா வரல. இங்கே வந்து நீங்கள் ஜாமா வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஃபோன் அடித்தாலும் இங்கே ஃபோன் வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அடுத்தபடியாக நீங்கள் நேராக இங்கே வந்தால் தான் உண்டு. அதாவது நாங்கள் 5ஆம் மாதம் 25ஆம் தேதி பெட்டி போட்டோம். 2.5 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பெட்டி கொடுக்குறாங்க. அதுவும் சண்டை வம்பு போட்டு. அந்த சண்டை வம்பு போட்டதுனால எங்களுக்கு 30,000 ரூபா ஃபைன். கேட்டால் பிஸ்னஸ் தான். இதில் வந்து இந்த லாரியில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு லாரி ஃபுல்லாக ஜாமான் ஏற்றிட்டு போகிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் 10,000 ரூபா காசு வாங்குறாங்க. அது 2 மீட்டர் பெட்டி இருந்தாலும் சரி, எத்தனை பெட்டி இருந்தாலும் சரி, ஒரு லாரி ஃபுல்லாக பெட்டி ஏற்றினாலும் சரி, வெறும் 10,000 ரூபா காசு வாங்குறாங்க. அப்போ இதில் வந்து நாங்கள் குவைத்துக்கு ஃபோன் அடித்து நாங்கள் கேட்டோம்னா அவங்களும் எந்த விதமான பதில், எந்த விதமான ஆன்சர், எந்த விதமான பதிலும் சொல்கிறது கிடையாது. எங்கள் ஜாமான் வந்துச்சா வரலையா ஏதாவது கேட்டோம்னா ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. ஃபோன் பேசக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ இதிலேருந்து நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே வந்து நேற்றுலேருந்து இது வரைக்கும் சண்டை இல்லாத ஆள் ஒரு ஆள் கிடையாது. நேற்று கூட ஒரு லேடிஸ் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நேற்று போலீஸ் வந்துருச்சுங்க. நான் போலீஸ் இருந்ததுனால நான் வீடியோ எடுக்க முடியல. சரிங்களா? அதனால் தயவு செய்து உங்களோட ஜாமாவை குவைத்திலிருந்து ஃப்ளாஷ் லைனுக்கு தயவு செய்து இந்த கார்கோவுக்கு போடாதீங்க. போட்டிங்கன்னா உங்கள் ஜாமாவுக்கு எந்த விதமான உத்தரவும் கிடையாது. உங்கள் ஜாமான் வந்துச்சான்னு ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்களாக நேராக வந்து கேட்டால் தான் உங்கள் ஜாமான் இருக்கா இல்லையான்னு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஜாமான் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணிலாம் கேட்டிங்கன்னா தயவு ஃபோனை ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் குவைத்துக்கே அடித்து கேட்டாலும், ஆஃபீஸ்க்கு அடித்து கேட்டாலும் பெட்டி வரும் வையின்னு சொல்லி வச்சுருவாங்க. ஏன்னா எங்களுக்கு இதான் நடந்தது. 2.5 மாதத்துக்கு அப்புறம் சண்டை வம்பு போட்டு இன்னைக்கு 2 நாளாக இங்கேயே தங்கி நாங்கள் பெட்டியை எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் தயவு செய்து ஃப்ளாஷ் லைன் கார்கோ குவைத்திலிருந்து தயவு செய்து யாரும் பெட்டியை போடாதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஜாமான் அனுப்புகிறீங்க, போகிறீங்க, வரீங்க. உங்களோட எவ்வளோ கார்கோ இருக்குது, நல்ல கார்கோ எவ்வளோ கார்கோ இருக்குது, அந்த கார்கோவில் ஜாமான் போடுங்க. உங்களுக்கு எந்த கார்கோ நம்பிக்கையாக இருக்கோ அந்த கார்கோவில் நீங்கள் ஜாமான் போடுங்க. ஆனால் தயவு செய்து இனிமேலுக்கும் எக்காரணம் மட்டும் இந்த ஃப்ளாஷ் லைன் கார்கோவுக்கு ஜாமான் போடாதீங்க. இந்த பாருங்கள், இதுதான் உங்களோட ஜாமாவுக்கு எந்த